இரு பிரிவினர் இடையே ஒற்றுமையை சீர்குலைக்கும் நோக்கத்தில் அரசியல் கட்சியினர் போராட்டத்திற்கு தூண்டியதால் அப்பகுதியில் பரபரப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கோவிலூர் கிராமத்தில் அமைந்துள்ள நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த லோகநாயகி அம்பாள் உடனுறை பாலபுரீஸ்வரர் திருக்கோவில் குடமுழக்கு தொடர்பாக இரு சமூகத்தினரிடையே முரண்பாடு நிலவி வந்த நிலையில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி குடமுழக்கு நடத்தி முடிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இரண்டு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் பாதுகாப்பு பணிக்கு சென்றிருந்த ஆலங்குடி காவல் ஆய்வாளர் சிவசுப்பிரமணியன் தலையில் அடிபட்டு காயமடைந்தார். அவரோடு மற்றொரு இளைஞரும் காயமடைந்து தற்போது இருவரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ஆலங்குடி காவல்துறையினர் இரண்டு தரப்பையும் சேர்ந்த 31 பேர் மற்றும் பலர் என்று வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இரு தரப்பிலும் கைது செய்தவர்களையும் விடுவிக்க கோரியும் அத்தோடு வழக்கு பதிவை ரத்து செய்ய கோரியும் ஒரு தரப்பை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் வடகாடு முக்கம் பகுதியில் புதுக்கோட்டை சேதுபாவசத்திரம் நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் 3 மணி நேரமாக ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா, புதுக்கோட்டை கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா, புதுக்கோட்டை ஏடிஎஸ்பி சுப்பையா, இழுப்பூர் டிஎஸ்பி முத்துராஜா, ஆலங்குடி வட்டாட்சியர் வில்லியம் மோசஸ் மற்றும் ராமலிங்கம் காவல் ஆய்வாளர் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் இரு தரப்பிலும் கைது செய்யப்பட்டவர்களை காவல் நிலையத்திலிருந்து விடுவிக்க ஒப்புக்கொண்டதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். பொதுமக்கள் கூறியது ஒற்றுமையை சீர்குலைந்த அரசியல் கட்சியினர் இனம் கண்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கூறினர். கோயில்ல 48 நாள் மண்டலேசம் பண்ண விடாம எங்களை தடுத்து ஒரு போராட்டத்தை உருவாக்குறாங்க. இதனால நாங்க காலையில பஞ்சாயத்துக்கு போன எங்க ஊர் மக்களை தமிழக அரசு கைது செய்து வச்சிருக்கு. அதை அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஒரு கொண்டு போகாம விடுதலை செய்யும் வர அவங்கள எங்கேயுமே போலீஸ்லயே அரெஸ்ட் கொண்டு போய் நிறுத்தாம அவங்கள வச்சுக்கிட்டு ரவுண்டிங்ல திரியிறாங்க. எங்களுக்கு அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியணும். அவங்கள விடுதலை செய்யணும். அதுவரை நாங்க போராடுவோம் இறுதி வரை போராடுவோம். இது தவறாக எடுத்த டிஎஸ்பியை கைது செய்து செய்யுமாறு தமிழக அரசு மீண்டும் மீண்டும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதான் சொல்றோமே, உள்ளூரில் அரசியல்வாதி பேச்சை கேட்டு டிஎஸ்பி மற்றும் அதுக்கு தேவையான இருக்கிற இன்ஸ்பெக்டரை டிஸ்மிஸ் செய்யணும், இடமாற்றம் செய்யணும். அதே நேரத்தில் பொய் வழக்கு போட்டு 8 அம்பலத்தை கைது பண்ணி இருக்கிறவங்க என்ன நிலைமை எங்கே இருக்கிறாங்க இதுவரை தெரியல. அவங்கள விடுதலை செய்யணும். அதுக்கு காரணமாக இருந்த டிஎஸ்பி மற்றும் காவல்துறை அதுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிற அரசியல்வாதிகளை இடமாற்றம் செய்யணும். அதான் எங்களோட 8 மக்களுடைய கோரிக்கை. நடைபெற்று முடிஞ்ச அந்த கோயிலூர் குடமுழுக்கு விழாவை மீண்டும் கண்டிப்பா 40 நாள் மண்டாபம் கொண்டாடுறதுக்கு வழிவகை செய்ய இந்த நியூஸ் சேனல் சேர்ந்து கேட்டுக்கொள்ளும். பார்த்து